ஜூலி தொண்டை கொஞ்சம் சரியில்லை. என்னம்மா கண்ணே? ஜூலி ஜூலி எப்படி இருக்க ஜூலி? சரி, இப்ப தெரிஞ்சிடுச்சா நம்மளுடைய வருங்கால சிஎம் எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூரில் நிற்கிறாராம். எங்க அங்க இருக்கிற அலூர் சந்தில கூட உன்னை காணும். நிறைய பேர் உன்னை அங்க தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நானும் நிறைய சேனல்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். முக்கியமா லேடிஸ், நிறைய லேடிஸ் உன்னை தேடிக்கிட்டு இருந்துருக்கானுங்க. அவங்க கையில மட்டும் நீ மாட்டியிருந்த ஜட்டியிலேருந்து உள் பாவாடை வரைக்கும் உனக்கு எல்லாம் டர்ண்டு கண்டிப்பா கிழிஞ்செடுக்கும். எப்படி எப்படி போடணுமா ஓட்டு? திமுக ஓட்டு. சாணி மாதிரி கத்த மட்டும் தெரியுது. அப்படி என்ன சொன்ன? நீ நாளைக்கு தான் வர, நான் இன்னைக்கே ஆரம்பிச்சுட்டேன், வானே பாக்கலாம் அப்படின்னு. எங்கே உன்னை அந்த இடத்தில் கொஞ்சம் கூட காணவில்லை. வீட்டுலயே கதவு பூட்டிட்டு உக்காந்துட்டிய நீ. எவ்வளவு பேர் தெரியுமா நாய்க்கு போடுற ஜூலி பிஸ்கெட்டா வாங்கி உனக்காக அந்த கூட்டத்துல காத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு, கொலைக்கிறது தான் கொலைக்கிற. நாய் கூட கொலைச்சா கடிக்கிறதுக்கு பாக்கும். ஆனா நீ கொலைச்சதுக்கு அப்புறம் பொட்டி பாம்பா போய் வீட்டுக்குள்ள அடங்குறதுக்கு தான் பாக்குற. எவ்வளோ சத்தம்! ஜூலி ஜூலி, இதுக்கப்புறம் எங்கேயாவது சாணி மாதிரி பேசி தப்பி தவடி யாடு கையிலையாவது நீ மாட்டுனே, பேயடி பீ அடி தான் உனக்கு. நீ டிஎம்கேக்கு சொம்பு பிடிக்கிறேன்னு சொல்லி கண்ட பித்தளை சொம்பு கிட்டலாம் அடி வாங்கிட்டு போற. கூடிய சீக்கிரம் அது நடக்க தான் போகுது. மலேசியா பக்கம் வந்துடாத, உன்னை கிழிச்சு தொங்க விட்டுடுவாங்க.